இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட ஒரு சின்ன குக்கிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டியூஸ்டே ஈவினிங் போல் ஒரு 5 மணிக்கு மேலே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலுக்கு பெரியவனுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போதே எனக்கும் சேர்த்து எப்போவுமே செஞ்சு வச்சுருது. அதனால் கொஞ்ச நாளாக குழம்பு வச்சு சாதம் சாப்பிட்றதே கம்மியான மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சாதம் வச்சு குழம்பு ஏதாவது வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரண்டையை க்ளீன் பண்ணுறது தனி வேலை. அதனால் ஃபஸ்ட்டு காய்கறி கீரையெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பிரண்டை குழம்பு பண்ணுறதுக்கு புளி அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் இச்சினஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சுட்டு பொரியலுக்காக கேரட் பீன்ஸும் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் ஏதாவது ஒன்று தடவிக்கலாம். எண்ணெய் அதிகமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் கையில் அரிப்பு வராமல் இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஃபுல்லாக கையில் தேய்ச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பிரண்டையில் 4 பக்கமும் நார் வரும். அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லேசாக கத்தி வச்சு இந்த மாதிரி கார்னரில் வச்சு இழுத்தாலே போதும், அந்த நார் நல்லா வந்துடும். நல்லா நிறைய எண்ணெய் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போதே ஒரு பாதிக்கு மேலே க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கட்டை விரலில் மட்டும் லைட்டாக இச்சினஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் திரும்ப ஒரு தடவை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணேன். இந்த பிரண்டையில் உள்ள நாரை நல்லா க்ளீன் பண்ணணும். 2வது நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஒருவேளை அரைவேக்கடாக சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். நாம் இன்றைக்கி இந்த பிரண்டை குழம்பை எப்படி சிம்பிளாக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை இது உள்ளே சேர்த்து இதை நல்லா வேக வைக்கணும். இதோட கலர் மாறி ஓரளவு சுருங்கி வந்துடும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். அரைவேக்கடாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக இந்த எண்ணெயிலேயே இந்த பிரண்டையை ஃபுல்லாக வேக வைக்கணும். கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெயை திரும்ப குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டையை அரைக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் நார் கடிப்படும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அது போக குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறனால அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். நம்ம பிரண்டை தாளித்து அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நாட்டு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டை பேஸ்ட்டையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் பிரண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் வேக வச்சுட்டு நம்ம உப்பு, புளி, காரம் சேர்த்து துவையல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிரண்டையை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும். கம்ப்ளீட்டாக வேக வைக்கலை அப்படின்னா நம்ம துவையல் சாப்பிடும்போது நாக்கில் அரிப்பு வரும். மசாலா தூளுக்கு எப்பவும் போல் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போதும். குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.
புளிச்சக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த கீரை பார்க்க தான் நிறையா தெரியும், ஆனால் வேக வச்சோன்னா கொஞ்சமாக சுருங்கி வந்துடும். அந்தளவுக்கு வந்தோடனே நம்ம இதை தனியாக வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த துவையல் பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவு வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது வறுத்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஆற வச்சிடணும். இது ஆறுறதுக்குள்ளே கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இந்த துவையல் பண்ணும்போது நான் மிளகா சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பசங்களுக்கு சாதத்தில் பிணைஞ்சு ஊட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டை மிளகா சேர்த்து அரைச்சிருந்தேன். பவன் குட்டி தூங்கிட்டு இருந்தார், அதுக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தேன். அவர் எந்திரிச்சதுனால கொஞ்சம் அதில் வீடியோ எடுக்க முடியல மிளகா சேர்த்ததை. இப்போ நம்ம அந்த கீரை நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமல்லி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பட்டை மிளகா சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த கீரை, அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். காரம் நல்லா சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே சாதமும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு சாதம், பிரண்டை குழம்பு, கோங்கரா துவையல், கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சீக்கிரமே இன்னொரு விலாகில் பார்ப்போம்.